சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எது அவசியம் என்று காணப்பட்டது. எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் திடீர்னு உட்காந்து இருக்கும்போது எனக்கு ஏவுதல் பண்ணார். நான் இந்த வருஷம் 1ஆம் தேதி ஒரு பொத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நான் வாரம் காணிக்க இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரில, எனக்கு ஆண்டவர் நேற்று கூட எனக்கு அந்த காணிக்கு போடுற அளவுக்கு நான் சொன்ன அந்த காணிக்க வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுறவர். நேற்று திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் பார்த்து பேசி ஜெபம் பண்ணிட்டோம். அவங்க எப்பயுமே காணி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அன்னைக்கு காணி கொடுத்தாங்க. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்ம மனுஷனை நியமித்ததை அதை கொடுக்கணும்னு நினச்சதை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கறது, கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். நான் சந்தோஷமாயிட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் காணிக்க போகிறதுக்கு எனக்கு நான் ஜெபித்தபடியே எனக்கு ஆயத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வேலைக்கிழமை நாங்கள் நினச்சோம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன். போன வாரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த கிராமத்து ஊழியத்தில் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் 25 ரெயின் கோட் வாங்கினேன். ஆனால் 25 பத்தலை, இன்னும் திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்கும் அரிசி கொடுத்தோம். அதோடு கூட ஒரு போலீஸ்கார் வந்து மெசேஜ் கொடுத்தாரு போன இந்த வேலைக்கிழமை அந்த கூட்டத்தில். அவர் பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு எப்படி யோசிக்கிறாரு, ஒன்றுமே இல்லை ஆனால் என்னென்னமோ செய்கிறாங்களே. அவங்களுக்கு எல்லாருக்கும் காணி கொடுத்து அமிச்சோம். நான் இன்றைக்கி கூட சொல்கிறேங்களுங்க, உதாரத்துவமாக இருக்கிற உதாரத்துவமாக இருக்கிற குணத்தை, உதாரத்துவமாக இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அபிரிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எதையுமே எதிர்பார்க்காதபடி உதாரத்துவமாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உதாரத்துவமாக மாறும், உங்கள் குடும்பம் உதாரத்துவமாக மாறும். நீங்கள் பிசினித்தனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசினியாக தான் இருப்பீங்க, முன்னேற முடியாது. ஏன்னா பிசினியாக தான் ஒட்டின்னு தான் கிடக்கும், அது வெளியே வராது. ஆனால் நீங்கள் உதாரத்துவமாக மாறும்போது கர்த்தர் உங்களை உதாரத்துவமாக மாறுவார். திருச்சபை வளர்ச்சிக்கென்று நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைக்கும் எல்லாத்துக்கும் பலன் உண்டு. அதே சமயத்தில் பரலோகத்திலும் உங்களுக்கு பலன் உண்டு. இங்கேயும் உங்களுக்கு பலன் உண்டு, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு. அதுதான் சொல்கிறார், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனுடைய மனசில் நியமித்தபடி என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். விதைக்காதவன் அறுக்க மாட்டான். விதைக்காதவன் என்ன கிடைக்காது, பலன் கிடைக்காது. விதைச்சா தானே அறுக்க முடியும். விதைக்காத பலன் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ சிறுக வச்சா சிறுக கிடைக்கும், பெருக வச்சா பெருக கிடைக்கும். விதைக்காதவனுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல. இதை நான் சொல்லலைன்னா நீங்கள் ஆச்சரிக்கப்பட முடியாது. நல்லா கவனிங்க. நான் சொல்லலைன்னா நான் அதுக்கு குற்றவாளியாக மாறிடுவேன். நான் சொல்லலைன்னா நான் குற்றவாளியாகி மாறுவேன். நீங்கள் சொல்லாமல் அவங்க எப்படி தெரியும்? வேத வசனம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவன் தான் என்ன பண்ணுவான், அதை விசுவாசிக்க முடியும். வசனத்தை கேட்காம யார் விசுவாசிக்க, சொன்னால் தானே கேட்க முடியும். அப்போ சொல்லலாம் கேட்க முடியாதுல்ல. அப்போ நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா அது உங்களுடைய பாடு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் போவோம், வாருங்கள் மகிழ்ந்து களி கூறுறதுக்கு. அப்போ நான் மகிழ்ந்து களி கூறணும்னா கர்த்தருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். ஆலயத்துக்குரிய காரியத்தை செய்யணும். அதற்காக இன்றைக்கு கர்த்தர் இன்னொருத்தர் ஏவினதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இடைபெடுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து போகிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஊழியங்களுக்காக ஊழியத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரர் பாலகுமார் பிரதர்